என்ற பெயரில் விதிகளை மீறி செயல்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை என்று தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், தமிழ்நாடு அரசு தன்னுடைய மனுவில் இந்த வழக்கு சார்ந்து என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள்? டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக தமிழக அரசு அதே போல டாஸ்மாக் நிறுவனம் ஆகிய இரண்டும் சேர்ந்து இந்த வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த மனுவுடைய சாராம்சம், இந்த இந்த டாஸ்மாக் விவகாரத்துல இந்த ரைடு நடத்தினது மாநில அரசுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லாம பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படாமல் இருந்து வருவதையும் சுட்டிக்காட்டிருக்காங்க. இந்த 20 இடங்கள்ல மார்ச் அதாவது இந்த மாதத்துல முதல் வாரத்துல 3 நாட்கள் கிட்ட இந்த சோதனை அமலாக்கத்துறை நடத்தியது. அதன் பின்னராக ஒரு வாரம் கழித்து அதில் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடுக்கப்பட்டு அது விசாரணைக்கும் வந்திருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞர் டாஸ்மாக் தரப்பு சார்பாக வழக்கறிஞர் விக்ரம் சௌதி அவர்கள் பேசி வருகிறார். அதே போல PS ராமன் தலைமை வழக்கறிஞர் அவரும் பேசி வருகிறார். அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான பிரேயரா இருக்கு. சட்டவிரோதமான மணல் கடத்தல் என்ற பெயரில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை போலவே தற்போது டாஸ்மாக் முறைகேடு என்ற பெயரில் அமலாக்கத்துறை விதிகளை மீறி செயல்பட்டார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். 3 நாட்களின் சோதனை போது மாநில அரசின் அனுமதி பெற்றுதான் ஒரு மாநிலத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டுமா என்பதையும் நீதிபதிகள் கேள்வியாக வச்சிருக்காங்க. மனுவில் அமலாக்கத்துறை நடவடிக்கை குறித்து எதுவும் குறிப்பிடப்படாமல் மனு செஞ்சிருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் நீதிபதி கேட்டிருக்கிறாரு. சோதனை நடத்துவதற்கு முன்பு அதற்கான காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்பது டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞரின் கருத்தாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த வாதங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு ஒரு முக்கிய வழக்காக, ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான முறைகேடு நடந்திருக்கக்கூடிய விவகாரத்தில் அரசு நீதிமன்றத்தை நாடி, டாஸ்மாக் நிர்வாக நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு தொடுத்திருப்பது என்பது முக்கிய கவனம் பெறுகிறது. இதில் நீதிமன்றத்தின் அணுகுமுறை, அது சொல்லக்கூடிய உத்தரவு எதை பொறுத்து அமைய போகிறது என்பதும் கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகிறது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த மனு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.